பசி வேற கிளம்பிருச்சே, இப்படியே போவோம். எக்காவ், லட்சுமி அக்கா, என்ன பண்ற? எக்காவ், லட்சுமி அக்காவ், காது கேட்கல போல. லட்சுமி அக்கா இல்ல போல. சரி, இப்படியே எதையாவது ஒண்ணு பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதே. ஓ, லட்சுமி அக்கா, காதை கேக்குதா? ஓ, போன்ல முழுகிட்டியா? அப்ப எனக்கு சந்தோஷம்தே. ஏதாவது பிக்கப் பண்ணிட்டு போயிடுறேன். உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், உனக்கு கேட்கல லட்சுமி அக்கா. அதனால எனக்கு பசி ரொம்ப தாங்க முடியல. அப்படியே ஏதாவது எடுத்துட்டு கிளம்பிடுறேன். உள்ள வந்திருக்கேன், ஏதாவது பாக்குறேன் பாரு. அந்த அளவுக்கு போன்ல என்னத்தம்மா பார்த்துட்டு இருக்க? ஏக்கா லட்சுமிக்கா, என்னக்கா? சரி, நான் ஏதாவது ஆட்டை போட்டு போறேன்க்கா. நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போன்ல நீ உட்காந்துரு. கிளம்பிட்டு வரேன்க்கா. லட்சுமிக்கா, பாய் பாய். போயிட்டு வரேன். ஆமா, கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், ஒன்றும் காது கேட்கல போல உனக்கு. சரி, நம்ம அப்படியே பிக்கப் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டோன்னு கிளம்பிட்டேன். அப்படியே தினமும் வர்றானிக்கலாம் அப்படியே உட்காந்துருக்காய் போனை பார்த்துக்கிட்டே. அப்பதான் எனக்கு அதான் சாப்பிட போக முடியும். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்ல. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இவங்க கடைக்கு வேலைக்கு சேர்ந்தாலும் சேர்ந்தா இதுகளோட சேர்ந்து நம்மளும் கையாட்ட வேண்டியதாயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. சரி சரி, சாப்பாடு டைம், கிளம்ப வேண்டியதே. வாடா வாடா, நீயா நான் பாத்ரூம்ல. வாடா வாடா, டேய் டேய் டேய், அட்ரா அட்ரா அட்ரா, விடாதா விடாதா. டேய் தம்பி தம்பி, பாத்தடிப்பா, ஏன் மேல போடுது? டேய் டேய், அதே சாக்க நீ என்னையே போட்டு வலிக்கிறியாடா இந்த வெளி. பாத்தியா பகுமானத்தை? அப்புறம் இந்த சைடு இன்னொரு தடவை வா, பாத்துக்கிறேன். என்னடா அப்ப வந்துட்டேன்டா. என்னடா பண்ண போற? ஒன்றும் பண்ண மாட்டேன், இப்படியே பார்த்துக்கிட்டே மட்டும்தான் இருப்போம். பாரு, நான் மட்டும்தான் நோட் பண்றேன். என் கூட 3 இருக்கு, எதுக்கு இருக்குன்னே தெரியல. டே பங்கு, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அடி வாங்குற மாதிரி வாங்குடா. அப்புறமா 500 தர்றேன், ப்ளீஸ்டா. எனக்காவடா, ப்ளீஸ்டா. நான் கூட்டாயிடுறா, ப்ளீஸ்டா. ஏண்டா டே இப்படி வெளுக்குறியடா, ப்ளீஸ்டா. டேய் கிச்சு கிச்சு மூட்டாரா. டே வேணாம்டா. என்னடா பாவம் பண்ணி உனக்கு? என்னைய வச்சு ஏன்டா வாசிச்சுக்கிட்டு இருக்க? டே டே போடா, கூசுதுடா. டே மச்சான், எப்படிடா நம்ம டிரைவு? போடா நாசமா போக, எங்களே கொண்டு போய் தள்ள போறடா. லாதே சாவடிக்கு போறடா. ஒழுங்கா பைய ஓட்டி போடா. உனக்குலாம் டிரைவிங் லைசன்ஸ் யாரா கொடுத்தா? ஏக்கா, நம்ம இந்த பக்கம் பறந்துருவோம்க்கா. இவங்க நிறைய மாட்டிக்கிடுவாங்க. நம்ம ரெக்கருக்குள்ள அப்படியே பறந்து ஓடிடுவோம். டேய் மாப்பிள்ள, பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி வர்றாங்கடா. நான் பாத்துக்கிறேன்டா. டே நீ ஏன்டா பாக்குற? நீ பாக்காதடா, முன்னாடி பார்த்து ஓட்டுறா. சொல்லிக்கிட்டே இருந்தேலடா, ஏன்டா இந்த பாடுபடுத்துறா? எவன்டா அது பின்னாடி நம்மள ஃபாலோ பண்ணி இருந்தது? முன்னாலாம் ஆட்டையை போட்டா எப்படியாவது துரத்தி பிடிச்சிருவாங்க. நீ எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாப்பான். எட்ரா பங்கு, வண்டி எட்ரா, ஸ்டார்ட் பண்றா, கிளம்புறா. இப்படியே பறந்துகிட்டே போ, எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாப்போம். டேய் ஓனரு, எனக்கு பயிற்சி இதே கொடுக்க சொன்னி, நீ வீட்டுல பாட கட்டிடாத. பைய போ, கொஞ்சம் ஸ்லோவா போ. நம்ம பழைய பகையெல்லாம் தீர்த்துக்கலாம். பைய போ. மூஞ்சி முகரகத்தையும் பண்ணி மூஞ்சி வாயா, வெள்ளை பண்ணி வாயா. முகரகத்தையும் பாரு, ஆளு மண்டையும் பாரு, போட்ட என்ன தெரியும்? என்ன நீ பேசுறதுல எனக்கு கேட்காம இருக்கு? மூடிட்டுறா பேசாம. என்னடா நீல பெரியவோ, நான் ஆளு மண்டையும் பாரு. ஆமா, நீ பெரியவர் போ. பிச்சு போடுவேன். இந்த பக்கத்தை திரும்பிடாத. இருடியோட அப்புறம் பாத்துக்கிறேன். டே மச்சான், நம்ம ஊர் போக 1.5 மணி நேரம் இருக்கு. நான் அப்படியே உன் மேல சாஞ்சுக்கிட்டே தூங்கிக்கிட்டே வர்றேன்டா மச்சான். நீ தூங்கு தூங்க, நான் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வரேன். டேய் தள்ளுமுடா, நான் போறேன் முன்னாடி. இதுகளை பித்துட்டு கொஞ்ச நேரம் அதை என்னை தூங்க விடுறீங்களா? அமைதியா இருங்க, பேசாம இருங்க. மூடிட்டு பேசாம படுங்க. படுத்தி எடுக்குதுங்க. அப்ப ராசா, உனக்கு தூங்குறதுக்கு இடமே இல்லையா? கொஞ்சம் மட்டும் தூக்குப்பா, அவன் படைச்ச. எப்பா எந்திரிப்பா, காடு சொல்லுவேன் நானு. டேய் ஓனரு, நீ என்ன பிளான் பண்றேன்னு தெரிஞ்சு வச்சு. அப்படியே பார்த்துக்க. உன் பிளானு நல்ல பிளான்ரா ஓனரு. அப்படியே சுத்த வச்சிட்டேல, நான் பார்த்துக்கிறேன், நீ விடு. டேய் மாப்பிள்ள, டேய் என்னடா சுரோட இருக்கே இல்லையாடா? டேய் மாப்பிள்ள, டேய் இந்துடா. நாயே சுரோட இருக்கேன்னு அது சொல்றா. நினைச்சேன், பூட்டி வச்சிட்டாங்களா? எப்போ 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 என்னப்பா கதவு திறப்பா? ஏப்பா, என்னப்பா பண்ற? டேய் வாடா, நீயா வந்து கேள்றா. கதவு திறக்க இவ்வளவு நேரமா? ஸ்டாப் அங்கிள், வெயிட் பண்ணுங்க. என் ஃபேமிலியை ஃபுல்லாக கூட்டிட்டு போய்க்கிறேன். போங்கடா நண்பா. ஆயங்க கிடக்குறேன். வஞ்சனா நின்று வர மாட்டார் சார். ஆள் வேற இந்த பூ கேட்டா. இந்த பூவை பறிக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனையா? எப்படியாவது வீட்டுக்காரங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஆட்டையை போட்டு போலான்னு பார்த்தா முடியலையே. ஐயே, என்னடா இதில் மட்டும்தான் வருது. பூ இன்னைக்கு புழங்க முடியாதோ? கூல் அம்மா போன செருப்பு கழட்டி இருப்பாளே அவ. என்ன பண்றது? திருப்பி முயற்சிப்போம். கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஆள்கிட்ட நல்ல பேர் வாங்குவோம். இல்லைன்னா அவ்வளவுதான். வீட்டுக்காரன் பார்த்தேன்னா சம்பவம் தான். ஏண்டா, கொடுத்த வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டியா? என்னதான் பண்ற? ஒழுங்கா பார்த்தா பாரு, இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இரு. பிச்சு புடுவி வேலைக்கே வராத, ஓடிடு.
ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் வாடிக்கையாளருக்கு தற்போது சிறிய அறிவிப்பு. ஏடிஎம் மெஷினின் மேல் நான் உறங்கிக் கொண்டிருப்பதால், குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருப்பதால் யாருக்கும் காசு அனுமதிக்கப்படாது. போயிட்டு வாருங்கள், நாளைக்கு எடுத்துக்கலாம். சரி வாடா. ஒரு அப்பா கறியை பிடிங்கி எடுத்துட்டு போயிட்டேன். இருக்கிறதே நான் வாழந்தோளும், அதுலயே 1 கிலோ தூக்கிட்டு போயிட்டேன். வாடா வாடா போடா. எத்தனை கிலோ கறியை பிச்சுட்டு போனேன்னு தெரில. வரமாட்டேன்டா. இன்னும் இழுப்பேன்டா. இருக்கிற கறியப்பெல்லாம் வந்து பிச்சு எடுத்துருவேன்டா. வாடா ஒழுங்கா வந்துரு போவான். சொல்கிறேன் கிளு, 2 பேரும் போனாலே மாட்டிக்கிற மாட்டான். மல்லேனா போனா இன்னொருத்தனை கூட்டிகிட்டு போய்க்குவேன். வரமாட்டேன்டா. நீ என்னை கடிச்சு வச்சடா. நான் வரவே மாட்டேன்டா. நாங்களாம் யாரும் நினைச்சேன். ஐயப்பா வீராப்பா காட்டுற அப்படி நீ யார சப்ப கிழிஞ்சுக்கிட்டு போயிருக்குமே. யாத்தாடி அத்து, நல்ல வேலைக்கு யாரும் பார்க்கல. நம்ம ஹோட்டலில் பேசாமல் உட்காந்துருவோம். இது தேவையா? ஒரே அசிங்கமாகி போச்சு குமாரு. நம்ம வாட்டுக்குள்ள இருந்திருக்கலாம். என் அத்தாடியத்தை கபாலம் பழக்க தெரிஞ்சே. நல்ல வேலைக்கு தப்புச்சமுடா சாமி. எந்த சாமி காப்பாத்துச்சோ? அப்படியே உட்காரதே நல்லது. எதுக்கு இப்படி டவுட்டா பாக்குறீங்கன்னு புரியுது. இங்கிருந்து போறப்பெல்லாம் நல்லாவே எடுத்து அங்க போய் வாட்டிட்டாங்க. ப்ளீஸ் தயவுசெய்து என் குடும்பத்தை போய் பார்க்கணும். தயவுசெய்து ஓகே பண்ணுங்க. நம்ம என்னைக்கு காப்பி குடிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு போடுறோமோ அன்னைக்கு கேவலமா இருக்கும். ரொம்ப கேவலமா இருக்குது. என்ன பண்றது? டீ கடையில் வாங்கி குடிச்சா கூட நல்லா இருந்திருக்குமோ. அவசரப்பட்டு நம்மளே போட்டு குடிச்சிட்டோமோ. செய், அடுத்த தடவை கடையில வாங்கி குடிச்சிடுவோம். இன்னைக்கு என்னடா கருவேப்பிலை எது பேசாம இருக்க? வேறதுமா கை சொல்லுடா. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். டேய் என்னன்ற? பரவாயில்ல சொல்றா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் பார்க்குறேன். நான் பார்த்துக்கிறேன்டா. ஆத்தா வேணாம் 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 வேணாம். இல்லத்தா வேணாம் 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 வேணாம். அது காலை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. வேணாம் 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 வேணாம். வேற ஏதாவது குழு. வேணாம் 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 வேணாம். தயவு செய்து வேணா. அது நல்லாவே இல்லை. வேணாம், பயமா இருக்கு. வேணாம். என்ன இவ்வளோ தூரம் தோண்டிட்டா கிடைக்கவே இல்லை கிழங்கு. சரி, இன்னும் ஆழமா தோண்டணுமோ? தோண்டிக்கிட்டே இருப்போம். அப்பயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இன்னும் தோண்டிக்கிட்டே இருப்போம். தோண்டிட்டே ஓனர் கிடைக்கல. எப்படா கிடைக்கும் விளக்குமே? நீ எங்கடா செடியை பார்த்தாடா தோண்டி வச்சிருக்க? பைத்திய கரஃபிலே மாப்பிள என்ன பண்ற? படுபடு நான் தான் சமத்து பிள்ளையில பேசாம படு. உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். சமத்து குட்டிடா, பேசாம போடுறா. உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்டா. பரா பேசாமா. தம்பி கொஞ்ச நேரம் ஜாலியா விளாண்டு தெரிஞ்சுக்க. ஏன்னா அண்ணனுக்கு இன்னும் பசிக்கல. பசிக்கும் போது உன்னை சாப்பிடுவேன். எதுக்கு உன்னை இப்ப விட்டு வச்சிருக்கேன்ற? பசிக்கும் போது பிக்கப் பண்ணிடு உன்னை. ஐயையோ, என் மாப்பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு. டே மாப்பிள்ள என்னடா நாக்கெல்லாம் தொங்குற அளவுக்கு செத்துட்டியாடா? இந்தடா. டேய் உயிரோட இருக்கியாடா? பரதேசி போயிலே செத்து போயிட்டேன்னு நினைச்சு உன்னை நோண்டனேண்டா. சாகாம தந்தா இருக்க. வந்து சுத்தி வண்டீச விளக்கமா தடுத்து உன்னை அடிக்க போறேன். தயவு செய்து விட்டுட்டு ஓடிரு. திருன்னு வருதுடா பைத்தியக்கார பையில. நீங்க மத்த மாவனை வாரா செத்தடா மாவனே. மாசமா பொத்துக்க அநியாயம் பண்ணி தொலைறியா. ஏன் இந்த பாடுபடுத்துறேனே தெரிலங்க. வாரு பைத்தியம் பிடிச்சிச்சு போல உனக்கு. நிம்மதியா வந்து படுக்கலான்னு பார்த்தா இந்த அலை வேற படுக்க விடாம நொட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அடிச்சு வெளியில தள்ளி விட்டுரும் போலயே. எப்பா இயற்கை தாயே, கொஞ்ச நேரமாவது அமைதியாரு. அடிக்காம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓடிக்கிறேன். அப்புறமா இருந்து நீ வாட்டில் வந்து ஆளை அடிச்சுக்கிட்டே இரு. ரொம்ப அநியாயம் பண்ணுதே. பேசாம அங்கே எந்திரிச்சு போலாமன்னு பார்த்தா இந்த பரதேசி படுத்திருக்கியான். வேணாம், நம்ம இங்கனே இருப்போம். நண்பர்களே, பாய் பாய்.